இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்க கூடயே பின்னாடி அவர் பைக்ல வந்துட்டு இருக்கலாம். 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரலும் அது வந்து கவர் பண்ணு. சோ அவர் பைக்ல வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க கார்ல என்ன பேசுறீங்கன்றது கூட அவரால் லிசன் பண்ண முடியும். காரோட பிரேக்ஸ்ல இருந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அந்த அளவுக்கு இட் கேன் கோ டு தட் எக்ஸ்ட்ரீம். உங்களால கார் உள்ள இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வெளியே இருந்து பண்ண முடியும். இந்த ஹேக்கரால பண்ண முடியும். அண்ட் நீங்க பிரேக் அடிக்கணும்னு நினைச்சாலும் அடிக்க முடியாது. ஸோ நீங்க பிரேக் அடிச்சா ஆக்சிலேட்டர் மூவ் ஆகுற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். உங்க கார்ல ஒரு ஹார்ட்வேர் ஃபெயில் ஆயிருந்தா நீங்க சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு நீங்க எடுத்துட்டு வருவீங்க. பட் இனிமேல் எப்படி இருக்கும்னா சாஃப்ட்வேர் பேட்ச் நடக்கும், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நடக்கும். ஸோ அந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி உங்க ஹார்ட்வேர் ஒர்க் ஆகலைன்னா அது ஹார்ட்வேர் பிரச்சனையா இருக்காது, அது ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனையா இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு காஃபி குடிக்க போறீங்க, ஒரு காஃபி ஷாப் வந்து காஃபி குடிக்க போறீங்க, லெட்ஸ் சே ஒரு ½ hour எடுத்துக்கிறீங்க. இதுவே உங்க ரொட்டீன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் என்ன பண்ணும், ஒரு 20 நாள் வந்து உங்களை அனலைஸ் பண்ணும். 21வது நாள் அதுவே ½ hourக்கு அப்புறம் அங்க வந்து நின்றுடும். கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணா கன் எல்லாம் தேவையில்லை. அவங்க ஸ்மார்ட் கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை ஹேக் பண்ண போதும். ஜி வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்கேன். நிறைய ஹேப்பன் போயிட்டு இருக்கு டெக்னிக்கல் உலகத்துல. இப்ப அப்படி ஒரு செய்தி தான் பார்த்தேன். ஒரு பர்டிகுலரா இந்த பிராண்டு காரை நீங்க வாங்க போறீங்களா அப்படின்னா நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தேன். அந்த காரை வாங்குறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய நிறைய லூப் ஹோல் இருக்கு, அதை ஹேக்கர்ஸ் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தேன். அது உண்மைதான். ஆமா. சோ இப்ப அந்த காலத்துல வந்து கார்லாம் வந்து நார்மலா லைக் ஸ்மார்ட்டா இல்லாம இருந்தது. இப்போ வந்து எல்லா டிவைஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவைஸா மாறிடுச்சு. காருமே வந்து ஸ்மார்ட் காரா வந்து மாறிடுச்சு. நிறைய டெக்னாலஜி உள்ள வந்துருச்சு. ஈவன் கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. ஸோ நம்ம அகெயின் இது வந்து எப்படின்னா அந்த செக்யூரிட்டி கான்செப்ட் தான். எனிதிங் தட் கனெக்ட்ஸ் டு இன்டர்நெட் இஸ் ஹேக்கபிள். ஸோ இப்போ காரும் இன்டர்நெட் கனெக்ட் பண்றதால அதையும் ஹேக் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா மாறிடுச்சு. ஓகே, இப்போ அந்த காரை ஹேக் பண்ணி அவங்களால என்ன பண்ணிட முடியும்? மேபி அவங்களோட ரூட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா முன்னாடி நம்ம டோரை அன்லாக் பண்ற விஷயத்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் கார் உள்ள என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிளிப்பர் ஜீரோன்னு ஒரு டிவைஸ் இருந்தது. ஸோ அது என்னன்னா லைக் அந்த ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி கார் அன்லாக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி எந்த கார் வேணாலும் அந்த ஃப்ரீக்வன்சியை கேப்சர் பண்ணி நம்மளால அன்லாக் பண்ண முடியும். அந்த ஹார்ட்வேர் நம்ம கையில இருந்தா அதை வச்சு நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஸோ அது வந்து ஒரு டிவைஸ் வந்து லைக் உள்ள என்டர் ஆகிறதுக்கான ஒரு ஹேக். எந்த கார் இருந்தாலும் நம்ம உள்ள போயிடலாம். கார் உள்ள போனதுக்கு அப்புறம் இப்ப வந்து லைக் இப்போ வர ஸ்மார்ட் டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்சிடென்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோடா இதுல வந்து ஃபோக்ஸ்வேகனோட இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் MIB3 அப்படின்ற ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம்ல வந்து இந்த ஒரு பக் வந்து இருந்திருக்கு. இது என்னன்னா லைக் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கூட நீங்க மொபைல் வழியா ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணும் போது அதை வந்து அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஹேக் பண்ணலாம். விச் மீன்ஸ் லைக் அந்த டிவைஸோட இப்போ பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ், iOS டிவைஸ். இப்போ ஆண்ட்ராய்டு கார்ப்ளே, iOS கார்ப்ளே எல்லாமே வந்து அதிலே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் டிவைஸ் தான் அந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கூட. ஸோ அதை ப்ளூடூத் வழியா கனெக்ட் பண்ணும்போது அதுல ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. இந்த பர்டிகுலர் டிவைஸ்ல தான் அந்த வல்னரபிலிட்டி MIB3 அப்படின்ற இன்ஃபோடைன்மெண்ட்ல. ஸோ அதை வச்சுதான் அந்த டிவைஸ்ல இருக்கிற லைக் அந்த நேவிகேஷன். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இப்போ உங்க கூடயே பின்னாடி அவர் பைக்ல வந்துட்டு இருக்கலாம், 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரலும் அது வந்து கவர் பண்ணு. ஸோ அவர் பைக்ல வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க கார்ல என்ன பேசுறீங்கன்றது கூட அவரால் லிசன் பண்ண முடியும். ஸோ நீங்க காருக்குள்ள கான்ஃபிடென்ஷியலா ஏதாவது பேசுறீங்க, இல்ல வந்து பாத்தீங்கன்னா
அந்த காரோட மேப் லொகேஷன், நீங்க எங்கெல்லாம் டிராவல் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை வந்து ஈஸியா வந்து இந்த ஒரு வல்னரபிலிட்டியில அவங்களால எடுக்க முடியுது. ஸோ இதுவே இன்னும் அட்வான்ஸ் இன்னும் நிறைய ஹேக்லாம் நடந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோ டிரைவ், செல்ஃப் டிரைவ் காரு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காரோட பிரேக்ஸ்ல இருந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இட் கேன் கோ டு தட் எக்ஸ்ட்ரீம். அப்படியும் பண்ண முடியுமா? ஏன் அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் ஆல்ரெடியே நடந்திருக்கு. யூஎஸ்ல எல்லாம் வந்து இதை பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஹேட் கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம்லயே வந்து ஒரு டெத்தே நடந்திருக்கு. இந்த மாதிரி காரை ஹேக் பண்ணி ஒரு டெத்தே நடந்திருக்கு. இப்ப நம்ம படத்துல கூட, தமிழ் படத்துல கூட ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி கார் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாதிரி. இன்கேஸ் ஒரு கார் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியும்? இப்போ எக்ஸாம்பிள் அவங்களோட பிரேக்கை ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்றீங்க இல்லையா, வேற என்ன பண்ண முடியும்? இல்ல நீங்க காருக்குள்ள கான்வர்சேஷன்ஸ் எது வச்சாலும் லிசன் பண்ண முடியும். சப்போஸ் டேஷ் கேம், இந்த கேம்ஸ் எல்லாம் இருந்தா அது மூலியமா வாட்ச் பண்ண முடியும். உங்களால கார் உள்ள இருந்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே வெளியே இருந்து பண்ண முடியும். இந்த ஹேக்கரால பண்ண முடியும். அண்ட் நீங்க பிரேக் அடிக்கணும்னு நினைச்சாலும் அடிக்க முடியாது. சோ நீங்க பிரேக் அடிச்சா ஆக்சிலேட்டர் மூவ் ஆகுற மாதிரி கூட பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இப்போ முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ ஹேக் பண்ணும் போது அதுல இருக்கிற டேட்டா மட்டும் தான் ரிஸ்க். இப்ப வந்து நீங்களும் அட் ரிஸ்க். ஒரு பிசிக்கலா நீங்களும் வந்து ஒரு ரிஸ்க்ல தான் போய் மாட்டுறீங்க. ஏன்னா இப்போ உங்க போன்ல இருந்து ஒரு சென்சிட்டிவ் டேட்டா ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நீங்க எமோஷனலி நீங்க வீக் ஆயிருவீங்க அண்ட் உங்களுடைய டேட்டா லாஸ் ஆயிரும். பட் இந்த மாதிரி கார், இந்த மாதிரி டிவைஸை ஹேக் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு பிசிக்கலாவும் டேமேஜ் தரும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி இப்போ சொல்லுங்க. இல்ல, which is eventually death. அந்த எக்ஸ்ட்ரீம் வரலும் போலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிரைவர் இல்லாத கார்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு. நீங்க ஆட்டோமேட்டட் கார் பத்தி சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் ஏஐயோட மெர்ஜ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னும் போது அதுல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி நடக்கும் பட்சத்துல என்ன மாதிரியான ஆபத்தை நோக்கி நகரும்? இல்ல, கண்டிப்பா. இப்போ 2024லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்மார்ட் காரை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மஹேந்திரால நிறைய புது கார்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி லக்ஸரி பிராண்ட்ஸ்ல எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் ஸ்மார்ட் தான். நீங்க வந்து பார்க்ல இருந்து, ஆட்டோ டிரைவ்ல இருந்து, ஏடாஸ் சிஸ்டமா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா சென்சார் பேஸ் பண்ணி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் லாட் ஆஃப் ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து பில்ட் பண்றாங்க. ஒரு கார் இஸ் நோ மோர் ஜஸ்ட் அ கார். அது வெறும் கார் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு ஹார்ட்வேர் கம் சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ஆயிருச்சு அது. ஏன்னா வந்து அதுல இருந்தே நீங்க எல்லாமே பண்ணலாம். டோட்டல் ஒரு மொபைல் போன் எப்படி ஒரு ஸ்மார்ட் மொபைல் போன் நம்ம சொல்றோமோ, ஸ்மார்ட் போன் சொல்றோமோ, அந்த மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் கார். அதுலயே நீங்க எல்லாமே பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து அதுலயே வாட்ச் பண்ணலாம். இப்போ ரீசெண்டா வந்த மஹேந்திரா இதுல பாத்தீங்கன்னா 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு டிஸ்பிளே, கோ பேசஞ்சருக்கு ஒரு டிஸ்பிளே. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க மொபைல் போன்ல என்னென்ன ஆப்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நீங்க அதுலயும் பார்க்கலாம். யூடியூப் வீடியோஸ் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது இது டிபிக்கலா ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் டிவைஸ். சோ அதை ஹேக் பண்ண முடியும். இப்போ நம்ம மேபி நம்ம ஜெனரலா சொல்ற மாதிரி இப்போ மொபைல ஹேக் பண்ணாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ற மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு மொபைல் டிவைஸ சொல்றோம். காரை ஹேக் பண்ணாங்கன்னா மேபி என்ன வேணாலும் நடக்கலான்ற மாதிரி தான் இருக்கு இல்லையா? ஆமா, கரெக்ட். அதான் எவென்ச்சுவலி டெத், மேக்ஸிமம் டெத் வரலும் போலாம். ஏன் இது வந்து பெருசா எக்ஸ்ப்ளோர் ஆகல? இன்னும் இப்பதான் ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்களுடைய அட்டென்ஷன் வந்து இந்த பக்கம் வந்திருக்கு. ஓகே, சோ ரிசர்ச்சர்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒன் இன் பிளேஸ் யாராச்சும் ஒரு ரிசர்ச்சர் வந்து ஒரு காரை எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி அதுல ஏதாவது வல்னரபிலிட்டி இருந்தா பப்ளிஷ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே ஸ்மார்ட்டா மாறும்போது நிறைய ரிசர்ச்சர்ஸோட கண் வந்து இப்பதான் இது மேல இருக்கு. ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் நிறைய செக்யூரிட்டி பேட்சஸ். ஸோ முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்க கார்ல ஒரு ஹார்ட்வேர் ஃபெயில் ஆயிருந்தா நீங்க சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டு நீங்க எடுத்துட்டு வருவீங்க. பட் இனிமேல் எப்படி இருக்கும்னா சாஃப்ட்வேர் பேட்ச் நடக்கும்.
சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நடக்கும். ஸோ அந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி உங்க ஹார்ட்வேர் ஒர்க் ஆகலைன்னா அது ஹார்ட்வேர் பிரச்சனையா இருக்காது, அது ஒரு சாஃப்ட்வேர் பிரச்சனையா இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மாறும். ஸோ அப்படி மாறும்போது செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து இனிமேல் அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அதே அளவுக்கு ஹேக்கர்ஸும் வந்து அதை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து லைக் இந்த டார்கெட்டட் அட்டாக்லாம் பண்ணுவாங்கல்ல, யாராச்சும் ஒருத்தரை வந்து இது பண்ணணும் அப்படின்னும் போது அவங்கள வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணி பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா இப்போ ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணா கன் எல்லாம் தேவையில்ல, அவங்க ஸ்மார்ட் கார் வச்சிருக்காங்க அப்படின்னா அதை ஹேக் பண்ண போதும், அவன் ஈஸியா இது பண்ணிடலாம், யாரு பண்ணாங்கன்னு தெரியாது. ஓகே. ஸோ அதுக்கு ஒரு டிஜிட்டல் ஃபோரன்சிக்ஸ் வச்சு அதை ஃபோரன்சிக்ஸ் பண்ணி யார் பண்ணா என்ன பண்ணா அப்படின்றது இப்போ நம்ம நார்மலா ஒரு பேங்க் ஸ்கேம் நடக்குதுனாலே அதுவே அது ப்ராசஸ் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் எப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு காரை ஹேக் பண்ணி பண்றாங்க அப்படின்னா அதோட ப்ராசஸ் எவ்வளவு பெருசா இருக்கும்னு கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகே. இல்ல இப்போ இவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்கோடா ரிலேட்டடா சொல்லியிருக்கும் போது இந்த ஸ்கோடால ஏஐ கனெக்ட் ஆகல அப்படிதானே? இல்ல, ஸ்கோடா இது வந்து வெறும் அந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் மட்டும் தான். அந்த நம்ம அந்த மியூசிக் பிளேயர் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல இருக்கிற ஒரு ப்ளூடூத் இதுல இருக்கிற ஒரு வல்னரபிலிட்டி. சோ இது வந்து அந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் அந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா மைக் இருக்கு, சோ மைக் வழியா உங்களை லிசன் பண்ணலாம். மேப் இருக்கு, அந்த மேப்பை கண்ட்ரோல் பண்ணலாம், லொகேஷனை மாத்தலாம். ஆல்ரெடி நீங்க போன லொகேஷன்லாம் அதுல ஸ்டோர் ஆயிருக்கும், ஸோ அந்த டேட்டாவை அவங்களால எடுக்க முடியும். கான்டாக்ட் சிங்க் ஆயிருந்தா அந்த கான்டாக்ட்ஸை எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த இன்ஃபோடைன்மென்ட் சிஸ்டம் மூலியமா பண்ணிருக்க முடியும். அது Volkswagen வந்து எல்லாம் பேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் லாட் ஆஃப் டிவைசஸ் இன்னும் பேட்ச் பண்ணாம ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே. இப்போ அந்த ஸ்கோடா அப்படின்ற சொல்லும்போது மோஸ்ட் ஆஃப் அந்த ஸ்கோடா இவங்க சொல்லியிருக்கிற அந்த கார் வந்து இந்தியாவில மோஸ்ட்லி அவைலபிள் இல்லை. இப்போதான் லேட்டஸ்டா ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஹை பிரைஸ்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான மாடல் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிடும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு காரை வாங்க போறோம் அப்படின்னா என்ன பார்க்க வேண்டிய தேவை? இல்ல, ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர எல்லா வெஹிக்கிளுமே இனிமேல் லைக் 2025ல இன்னும் நிறைய ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ரெகுலர் அப்டேட்ஸ், இந்த பேட்சஸ் இதை பத்திலாம் யாரும் பேசுறதே கிடையாது வெளியே. காரை வாங்குறதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஏன்னா இன்னும் அதை ரிலேட்டடான இன்சிடென்ட்ஸ் வந்து வெளியே தெரியல மக்களுக்கு. இன்சிடென்ட்ஸும் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது. ஸோ அது வந்து இன்னும் பிரபலமா யாராலையும் பேசப்படல. ஏன்னா ஸ்மார்ட் காரோட அவைலபிலிட்டி வந்து இன்னைக்கு வந்து கம்மி. இப்போ எப்படி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பேட்டரி கார் வந்து கம்மியா இருந்ததோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்லயும் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ எல்லாருமே பேட்டரி வெஹிக்கிள்ஸை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. டவுன் தி லைன் இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா வெஹிக்கிளும் ஸ்மார்ட் வெஹிக்கிளா மாறிடும். அப்போ எல்லாருமே இந்த ஸ்மார்ட் வெஹிக்கிளை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அப்போ நிறைய ஹேக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போதான் அதுக்கப்புறம் தான் இதுல என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு வந்து எல்லாரும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ பப்ளிக்கா ஒரு சில வல்னரபிலிட்டிஸ் இது பண்ணுவாங்க, ஹேக்கர்ஸ் இது பண்ணுவாங்க, இல்ல ரிசர்ச்சர்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது ஸ்டேபிளைஸ் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஓகே. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க செய்திகள்ல, ஒரு ரோபோட்டிக், சின்ன ரோபோட்டிக் வந்து ஒரு 12 ரோபோட்டை கிட்னாப் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்தி வந்துச்சு. அதெல்லாம் வந்து இந்த செய்தியோட கனெக்ட் பண்ண முடியுமா, பண்ணலாமா? இல்ல, அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? இப்போ நாளைக்கே வந்து இப்பவே வந்து ஒரு சில கார்ஸ் வந்து ஒரு சில பிரீமியம் லக்ஸரி பிராண்ட்ல வந்து நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணி நீங்க எங்க சொல்றீங்களோ அந்த லொகேஷனுக்கு வர வைக்க முடியும். ஓகே. சோ இது வந்து லைக் ஏஐ இன்டகிரேட் பண்ணாமலே அது இருக்கு. இதுக்கு இன்னும் ஏஐ எல்லாம் நீங்க இன்டகிரேட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு காஃபி குடிக்க போறீங்க, ஒரு காஃபி ஷாப் வந்து காஃபி குடிக்க போறீங்க. லெட்ஸ் சே ஒரு 1/2 hour எடுத்துக்கிறீங்க.
இதுவே உங்க ரொட்டீன்னு வச்சுக்கோங்க. அந்த கார் என்ன பண்ணும், ஒரு 20 நாள் வந்து உங்களை அனலைஸ் பண்ணும். 21வது நாள் அதுவே ½ அன் ஹவருக்கு அப்புறம் அங்க வந்து நின்னுடும். ஓகே. ஏன்னா நீங்க ½ அன் ஹவர்ல வந்துருவீங்க அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்து அதுக்கு வந்து அதை டிசைட் பண்ணி வச்சிரும். ஏன்னா உங்களுடைய பேட்டர்னை வாட்ச் பண்ணி அது வந்து அதுக்கு ஏத்த மாதிரி. அதே மாதிரி உங்களோட டெம்பரேச்சர், ஏசி டெம்பரேச்சர் நீங்க ரெகுலரா என்ன வைப்பீங்க. இப்போ கார் சீட் அலைன்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, உள்ள ஏறினோடனே உங்களுக்கு ஏத்த மாதிரி சீட் அட்ஜஸ்ட் ஆயிரும். ஏன்னா அது உங்களுடைய பேட்டர்னை ரீட் பண்ணி வச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இதே தான் ஏஐயும் பண்ணும். ஸோ இது நாளைக்கே ஃபியூச்சர்ல மல்டிபிள் கார்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ல எப்படி வரும்னா, இப்போ நீங்க இந்த சார்ஜ் வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். பவர் பேங்க் மாதிரி உங்க கார் இப்போ எப்படி நம்ம எக்ஸ்டர்னல் பவர் பேங்கா வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து காருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த கார்ல இருந்து இந்த காருக்கு நீங்க பேட்டரி ஸ்டோரேஜ் இது வந்து மாத்தலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு கார் இன்னொரு கார் கூட பேச ஆரம்பிக்கும். சோ பேச ஆரம்பிக்குது அப்படின்னா கார்ட்டூன் மாதிரி ஆயிடாதா? இல்ல, கண்டிப்பா நடக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நாட் சோ லாங், மேபி இன் another 5 இயர்ஸ்க்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா ஒரு கார் இன்னொரு கார் கூட பேசுறதா? ஏன் கண்டிப்பா நடக்கும். ஓகே. இப்போ நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி கார் வந்து ஸ்டாப் ஆகுது கரெக்டா. அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பேசுற மாதிரி தான். முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் டிடெக்ட் பண்ணி இது வந்து ஸ்டாப் பண்ணுது கரெக்டா. இந்த கார் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஸோ இதுவே வந்து ஒரு கம்யூனிகேஷன் தான். ஒரு சென்சார் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுது உங்க கார் கூட. ஸோ இதுவே இன்னொரு கார் வரும்போது ஸோ அந்த சென்சாரும் இந்த சென்சாரும் பேசுறதுக்கான கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும் ஃபியூச்சர்ல. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் இந்த ரோட் டிராபிக் இது பண்ணும்போது கம்ப்ளீட்டா ஸ்மார்ட் டிவைஸா மாறும்போது ஒரு கார் இன்னொரு கார் கிட்ட பேசி என்ன ஸ்பீட்ல வருது, என்ன டிஸ்டன்ஸ்ல வருது, இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும். ஓகே. இப்போ எப்படி நம்ம மொபைல் ஏர் டிராப் பண்றோம்ல, ஐபோன்ல பாத்தீங்கன்னா ஏர் டிராப் இருக்கு. முன்ன வந்து லைக் ஏர் டிராப் பண்ணுவோம், இப்போ வந்து போன் பக்கத்துல வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க இருந்து இப்படி போற மாதிரிலாம் இருக்கு. சோ அந்த மாதிரி கார்ஸ்லயும் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா அதுவுமே ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் மாறுது. ஓகே. இப்ப இந்த செய்தி மூலமா மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய தேவை இருக்கு? இறுதியா இது ரிலேட்டடான உங்களோட ஒப்பீனியன். இல்ல, மக்கள் வந்து என்னன்னா டெக்னாலஜியை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா அதுல என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. முன்னெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம்னா கார் வாங்கும்போது இது என்ன இன்ஜின், 2 லிட்டர் இன்ஜினா 1.5 லிட்டர் இன்ஜினா அந்த மாதிரிலாம் பார்ப்போம். எத்தனை சிசி அப்படின்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இனிமேல் அது கூட நீங்க வந்து என்ன டெக்னாலஜி இதுல இருக்கு, என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க, ப்ளூடூத் வெர்ஷன் என்ன, அந்த டிவைஸோட வெர்ஷன் என்ன, அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து லைக் இப்ப எப்படி ஒரு மொபைல் போன் வாங்கும்போது அதோட ப்ராசஸர் என்ன, அதோட ஸ்டோரேஜ் என்ன அப்படின்லாம் நம்ம பாக்குறோம்ல, சிமிலர்லி காருக்கும் அதே தான். நீங்க வந்து ஒரு காரை வாங்கும்போது இன்னைக்கு நீங்க மேபி பார்க்காம இருக்கலாம், ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஸ்மார்ட் டிவைசஸ் வந்து நம்ம சிட்டில வந்து இல்ல. பட் டவுன் தி லைன் இன் another 5 இயர்ஸே ரொம்ப பெருசு அதுக்குள்ளேயே. ஏன்னா இந்த இயர்ல நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்மார்ட் கார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயர் வந்து ஸ்மார்ட் கார்ன்ற இதுவே வந்து கிடையாது. இந்த மஹேந்திரா 700 வரும்போது அது வந்து ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது. பட் இந்த வருஷம் மஹேந்திரால இன்னொரு வெஹிக்கிள் வரும்போது அது வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு லக்ஸரி பிராண்ட்ல இருக்க வேண்டிய அங்கங்க இருக்க வேண்டிய ஃபீச்சர் மொத்தத்தையும் இந்த சின்ன வெஹிக்கிள்லயே வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துறாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா டெக்னாலஜி வந்து அஃபோர்டபுளா மாறிடுச்சு. முன்ன வந்து டெக்னாலஜி வந்து பிரீமியமா இருந்தது, இப்போ டெக்னாலஜி வந்து அஃபோர்டபுளா மாறிட்டும் போது காமன் பீப்புளும் வந்து அதை பை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டெக்னாலஜி எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஸோ ரீச் ஆகும்போது அதை வந்து மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, ரொம்ப நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சதீஷ் ஜி. தேங்க்யூ.